நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மத மோதலை உருவாக்க சிலர் முயற்சிப்பதாக வைகோ, செல்வபெருந்தகை உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளார்கள். மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடாது என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். பொதுவாக நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் இந்துத்வா சக்திகளுக்கு ஆதரவாகவும் மதச்சார்பின்மை கொள்கைக்கு விரோதமாகவும் செயல்படுவதை அவர் வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு ஏராளமான அவர் அளித்திருக்கிற தீர்ப்புகள், அவர் விவாதித்திருக்கிற வழக்குகள், இவையெல்லாம் ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. ஆகவே ஒரு நீதிபதி என்பவர் பாரபட்சமில்லாமல் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு சாராருக்கு சாதகமாக நடந்து கொள்வது என்பது நீதித்துறைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயல். ஆகவே நீதிபதியாக நீடிப்பதற்கு அவர் தகுதியற்றவர். ஆகவே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம். இது சம்பந்தமாக முறையான புகாரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அடுத்த ஒரு சில நாட்களில் நாங்கள் அளிக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டை எப்படியாவது அவர்கள் வடநாட்டிலே ராமர் கோயிலை வைத்து எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ அது மாதிரி இங்கேயும் சமய மோதல்களை ஏற்படுத்தி விட்டலாமா? பெரும்பான்மையினர் இந்துக்கள் தானே, அவர்களை கவர்ந்து விட்டால் எலெக்ஷனை நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த திட்டமிட்டு கொண்டு திராவிட பூமியாகிய, சமத்துவ பூமியாகிய, மனிதாபிமானமும் சகோதரத்துவத்தையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிற தமிழ்நாட்டில் அவர்கள் பிரவேசித்து விடலாம் என்று முனைகிறார்கள். எத்தனை நூற்றாண்டுகளாக உள்ளூர் மக்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பிணைந்து அண்ணன் தம்பிகளாக உறவுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அங்கே போயிட்டு நீ கலவரத்தை ஏற்படுத்த முயற்சினா உள்ளூர்காரங்க எப்படி எடுத்துக்குவாங்க? நேற்றுக்கு தீபம் ஏற்ற போனது யார்? உள்ளூர்கார் ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் வெளி மாநிலங்களிலிருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இடையூறு வருகின்ற விதமாக எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அமைப்போ செயல்படக்கூடாது என்பதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும். ஏனென்றால் தமிழ்நாடு ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து இங்கே வாழ்கின்ற அனைவரும் எந்த ஒரு பேதமும் இன்றி சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் மதத்தின் பெயராலோ, ஜாதியின் பெயராலோ அல்லது திருவிழாக்களின் பெயராலோ எந்த ஒரு இடைஞ்சலையும் யாரும் ஏற்படுத்துவதை தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற அரசியலை உறுதியாக ஏற்க மாட்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.